வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர். சாமானிய மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்னன்னா கனவு வீடு. அந்த கனவு இல்லம் எவ்வளவு அழகா இருக்கணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி அழகு பார்க்கணும்னு பார்த்து நம்மளுடைய கனவு அழகாகவே இருக்கும். ஆனால் நிஜத்தில் நம்ம வந்தோம்னாலே இஎம்ஐன்னு சொல்லப்படுற அந்த மாதாந்திர தவணை முறையில் வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மற்ற பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இதனால நமக்கு பளுக்கள் தான் கூடுது. வேலை பளுக்கள், நம்மளுடைய திறமைகள் எல்லாமே அந்த வீடுக்கான தவணை கட்டுறதுலேயே போயிடுது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நபர் அந்த தவணையை செலுத்துவதற்காக காலம் முழுக்க அந்த வீட்டு கடனை அடைப்பதற்காக ஓடுகிறார். இன்னொரு நபரோ அந்த தவணையை செலுத்த முடியாமல் வீட்டையே விற்று விடுகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, பணம் படைத்த செல்வந்தர் ஒருவர், அவருடைய வீட்டில் 3 மகன்கள், அவர்கள் அனைவருமே ஒரே அரண்மனையில் வாழ்கிறார்கள். அப்படி வாழும் பொழுது அவருடைய கடைசி காலத்தில், அதாவது அந்த செல்வந்தரின் இறுதி காலத்தில் அவர் வருந்தி கூறிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு 3 மகன்கள் இருக்காங்க, அன்பா என்னை பார்த்துக்கிறாங்க, ஆனால் அவர்கள் எல்லாமே நம்ம ஒரே வீட்டில் இருந்தாலுமே சற்று தொலைவில் தான் அவர்களுடைய அறைகள் இருக்கு. இப்போ எனக்கு திடீர்னு ஒரு உடல் உபாதை, உடல் கோளாறு, இல்லை கீழேயே விழுந்துட்டேன், அதற்காக நான் ஒரு கூச்சல் இட்டாலோ அவர்களுக்கு காதல் எட்டும் தூரத்தில் நான் இல்லை, அவர்களும் இல்லைன்னு இருக்கு. அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய அரண்மனை வீடு அப்படின்னு அவர் கேட்குறாரு. நியாயம் தானே? ஒரு வீடு, அதுவும் கனவு இல்லம், அது அழகாக மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஒரு முறையில் அது அமைகிறதா அப்படின்றத தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அதற்காக ஆடம்பர வீடு அற்று நமக்கு தேவையான அளவான ஒரு அன்பான வீடு இருந்தாலே நமக்கு போதும். இதையே தான் ஆத்திசூடியில் ஔவையார் நமக்கு மிக அழகாக இடம்பட வீடு எடேல் என கூறுகிறார். ஒரு வீடு பிறருக்காக ஆடம்பரமாக நாம் கட்டுவதை விட நமக்காக அன்பான ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் அது அளவில் நமக்கு மிகப்பெரிய பலனை தரும். பெரிய வீடாக இருந்தால் பராமரிப்பதும் மிகவும் கடினம் என்பதை இந்த ஆத்திசூடி நமக்கு விளக்குகிறது. இதே போன்று நீங்களும் உங்களுடைய கனவு இல்லத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல வடிவமைத்துக் கொள்ளுங்கள்.